ஏழைகளுக்கு கடன் வழங்கும் போது வங்கிகள் இரக்க மனப்பான்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தினார். இந்திய ரிசர்வ் வங்கியின் 80வது ஆண்டு விழா கொண்டாட்டம் மும்பையில் நடந்தது. விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசுகையில், நிதி விவகாரங்களில் ரிசர்வ் வங்கியும் தனது தலைமையிலான அரசும் ஒத்த கருத்தை கொண்டுள்ளதாக கூறினார். அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் 14,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய மோடி, வங்கிகளில் நேரடி கேஸ் மானியம் செலுத்தும் திட்டம் வெற்றி பெற்றுள்ளதாகவும் கூறினார். ஏழைகளுக்கு கடன் வழங்கும் போது அவர்களது மனுக்களை வங்கிகள் கவனத்துடன் பரிசீலிப்பதோடு கருணையுடன் அணுக வேண்டும் என்று மோடி வலியுறுத்தினார். பண நெருக்கடியின் காரணமாக விவசாயிகள் சமீப காலமாக தற்கொலை செய்து வருவதை தனது பேச்சில் சுட்டிக்காட்டிய மோடி, தற்கொலை முடிவை எக்காரணம் கொண்டும் விவசாயிகள் எடுக்கக்கூடாது என்று உருக்கமாக கேட்டுக் கொண்டார். ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக புதிய திட்டங்களை அமல்படுத்தும் வங்கிகள், நிதி நிறுவனங்களின் முயற்சிகளுக்கு ரிசர்வ் வங்கி ஆதரவளிக்க வேண்டும் எனவும் மோடி வலியுறுத்தினார். ஏமனில் இருந்து மீட்கப்பட்ட இந்தியர்கள் வியாழனன்று அதிகாலை மும்பை மற்றும் கொச்சி விமான நிலையம் வந்து சேர்ந்தனர். ஏமன் நாட்டில் நடக்கும் உள்நாட்டுப் போரை அடுத்து அங்குள்ள 4,000க்கும் மேற்பட்ட இந்தியர்களை பத்திரமாக அழைத்து வரும் நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முதல் கட்டமாக ஏமனின் ஏடன் துறைமுகத்திலிருந்து கடற்படை கப்பல் மூலம் 349 இந்தியர்கள் மீட்கப்பட்டு ஜிபவுட் நகருக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கிருந்து இந்திய விமானப்படை விமானம் மூலம் இந்தியா திரும்பினர். வியாழனன்று அதிகாலை அவர்களில் ஒரு பிரிவினர் மும்பையிலும் இன்னொரு பிரிவினர் கொச்சியிலும் தரையிறக்கப்பட்டனர். வடமாநிலங்களைச் சேர்ந்த 189 பேர் மும்பை விமான நிலையத்தில் அதிகாலை 3:25 மணிக்கு இறங்கினர். கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களைச் சேர்ந்த 168 பேர் கொச்சி விமான நிலையத்துக்கு அதிகாலை 2 மணிக்கு வந்து சேர்ந்தனர். அவர்களை இந்திய வெளியுறவு அதிகாரிகள் மற்றும் குடும்பத்தார் வரவேற்று அழைத்துச் சென்றனர். காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர், போலீஸ் அதிகாரி பலியாகினர். பாரமுல்லா மாவட்டம் தங்குமார்க் பகுதியில் உள்ள குன்சர் கிராமத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அங்குள்ள ஒரு வீட்டை பாதுகாப்பு படையினர் வியாழனன்று சுற்றி வளைத்தனர். பாதுகாப்பு படையினர் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் இருதரப்புக்கும் பயங்கர சண்டை நடந்தது. இதில் ஒரு ராணுவ வீரரும் போலீஸ் அதிகாரியும் இறந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் வெள்ளியன்று துவங்கவுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர்கள் பெங்களூரு வர துவங்கியுள்ளனர். செயற்குழு கூட்டத்தின் ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக முன்கூட்டியே வியாழனன்று இரவு கட்சித் தலைவர் அமித் ஷா பெங்களூரு வந்து சேர்ந்தார். பிரதமர் நரேந்திர மோடி வியாழனன்று மாலை பெங்களூரு வருவார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாரதிய ஜனதா நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் பெங்களூரு வர துவங்கியுள்ளனர். வியாழனன்று மாலை கட்சி நிர்வாகிகளுடன் அமித் ஷா மற்றும் மோடி ஆகியோர் ஆலோசனை நடத்தவுள்ளனர். வெள்ளியன்று காலை 10 மணிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் துவங்குகிறது. வெள்ளி மற்றும் சனிக்கிழமை ஆகிய 2 நாட்கள் நடக்கும் இக்கூட்டத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. சோனியாவை அவதூறாக பேசிய மத்திய அமைச்சர் வீட்டு முன் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளைத்தோல் கொண்ட சோனியாவை அல்லாமல் நைஜீரியாவைச் சேர்ந்த கருப்பு நிற பெண்ணை ராஜீவ் மணந்திருந்தால் காங்கிரசார் அவரை தலைவராக ஏற்றிருப்பார்களா என்று மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் கூறிய கருத்து பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. டெல்லியில் உள்ள அவரது வீட்டு முன் காங்கிரசார் வியாழனன்று காலை திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசாரை போலீசார் கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். கிரிராஜ் சிங் வீட்டு முன் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் ரோந்து பணியில் இருந்த 2 போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சூரியப்பேட்டை பகுதியில் போலீசார் நள்ளிரவில் ரோந்து சுற்றிக் கொண்டிருந்தனர். அங்குள்ள பேருந்து நிலையம் அருகில் சென்றபோது காரில் வந்த சில கொள்ளையர்கள் போலீசாரை நோக்கி சரமாரியாக சுட துவங்கினர். சில நொடிகளில் நடந்து முடிந்த இந்த துப்பாக்கிச் சூட்டில் லிங்கையா என்ற போலீஸ்காரரும் மகேஷ் என்ற ஊர்காவல் படை வீரரும் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 2 போலீசாருக்கு குண்டுகாயம் ஏற்பட்டது. அப்போது இன்னொரு காரில் வந்த தம்பதியை சுட்டுவிட்டு கொள்ளையர்கள் தப்பினர். இதில் மனைவி மீது குண்டு பாய்ந்தது. காயமுற்ற அனைவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். IAS அதிகாரி அசோக் கெம்கா 45வது முறையாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சோனியாவின் மருமகன் ராபர்ட் வத்தேராவுக்கும் DLF ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கும் இடையில் நடந்த நிலப்பேரத்தில் பல கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதை நேர்மையான IAS அதிகாரி அசோக் கெம்கா கண்டுபிடித்தார். ஆனால் அப்போதைய முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூடா நிலப்பேரம் முறையாக நடந்திருப்பதாக கூறி அசோக் கெம்கா மீதே நடவடிக்கை எடுத்தார். அப்போது ஹரியானா மாநில போக்குவரத்து கமிஷனராக பணியாற்றி வந்த கெம்காவை மனோகர்லால் கட்டார் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசும் இடமாற்றம் செய்துள்ளது. முக்கியத்துவம் இல்லாத தொல்லியல் துறைக்கு அவரை மாற்றியுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் தொடர்ச்சியாக இடமாற்றத்தை கண்ட அசோக் கெம்கா தனது 23 ஆண்டுகால IAS வாழ்க்கையில் இப்போது 45வது முறையாக டிரான்ஸ்பர் உத்தரவை பெற்றுள்ளார். பேச்சுவார்த்தை ரத்தானதை தொடர்ந்து கேரளாவுக்கு 24 மணி நேர கெடு விதித்துள்ளனர் லாரி உரிமையாளர்கள். வாளையார் சோதனைச் சாவடி தொடர்பாக கேரள முதல்வர் உம்மன்சாண்டியுடன் நடக்கவிருந்த பேச்சுவார்த்தை திடீரென ரத்தாகியுள்ளது. இதனால் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காவிட்டால் கேரளாவிற்குள் செல்லும் 18 சோதனைச் சாவடிகளையும் மூடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது.
வாளையார் சோதனைச் சாவடியில் ஏற்படும் பிரச்சனையால் கால விரயம் பொருள் விரயம் ஏற்படுவதாக லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் 2வது நாளாக தொடர்கிறது. குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி துவாக்குடியைச் சேர்ந்த மதுரை வீரனின் 11 வயது மகன் முருகனை காந்திநகர் கிராம தலைவரும் அதிமுக மாவட்ட பிரதிநிதியுமான மோகன் ஆங்கில வழி கல்வியில் படிக்க வைப்பதாக கூறி கடந்த ஆண்டு அழைத்து சென்று மும்பையில் விற்றுவிட்டார். இதுகுறித்து அறிந்த மதுரை வீரன் திருவெரும்பூர் போலீசாரிடம் புகார் அளித்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் மோகன் குழந்தை கடத்தல் கும்பலுடன் இணைந்து ஏராளமான குழந்தைகளை வடமாநிலத்திற்கு கடத்தியது தெரியவந்தது. கடத்தலில் ஈடுபட்ட மோகன் உடந்தையாக இருந்த கன்னித்தமிழ், காயத்ரி, சரோஜா உட்பட 7 பேரை கைது செய்தனர். தலைமறைவாகி உள்ள 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழக திட்டங்களுக்கு அதிக நிதி பெற்றுத் தரப்படும் என்று அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வர்த்தக பிரிவு மாநில நிர்வாகிகள் கூட்டம் கமலாலயத்தில் நடந்தது. இதில் பங்கேற்ற ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். தேமுதிக எம்எல்ஏக்கள் இடைநீக்கத்திற்கு கண்டனம் தெரிவித்தவர் தமிழக அரசுக்கு உரிய நிதி பெற்றுத் தரப்படும் என்றார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மாநில அரசாங்கங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து நிதியை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது. அதில் எல்லா மாநிலங்களும் பயன்பெறுகின்ற தமிழகமும் அதிலே பயன்பெறுகிறது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நாமும் பெறுகிறோம். முந்தைய அரசாங்க காலத்தில் கிடையாது, நாம தான் கொடுக்கிறோம். நாம தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக எத்தனை திட்டங்களை போட்டிருக்கின்றோம், அந்த திட்டத்திற்கு எந்த வகையில் நிதி பெற வேண்டும். இப்ப சாலை போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான நிதியை பெறக்கூடிய முயற்சியில் நான் நான் சார்ந்திருக்கக்கூடிய துறை என்கின்ற காரணத்தால் சொல்றேன். மற்ற மாநிலங்களை விட அதிகமாக எப்படி கொண்டு வர முடியும் என்கின்ற ஒரு முயற்சியில் நான் இருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய சாலைகள், பெரும்பாலான சாலைகளை எப்படி தேசிய நெடுஞ்சாலையாக மாற்ற முடியும் என்கின்ற முயற்சியில் நாம் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் மாநில அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. எந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை சுருக்குவதற்கு அல்லது குறைப்பதற்கு அல்லது நிறுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருக்காது. ஜெயின் மதத்தை தோற்றுவித்த மகாவீரரின் 2614ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா வியாழனன்று கொண்டாடப்பட்டது. திருச்சியில் உள்ள மகாவீரர் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனையும் வழிபாடும் நடத்தப்பட்டது. வாழவிடு என்ற தத்துவத்தை வலியுறுத்தி பேரணி நடந்தது. மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு இறைச்சி மற்றும் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருந்தன. புதுச்சேரி மாநிலம் ஐயங்குட்டிப்பாளையத்தில் உள்ள மார்க்கண்டேய சிவமடத்தில் 1,80,000 ருத்ராட்சங்களால் ஆன சிவலிங்கம் வைக்கப்பட்டுள்ளது. இமயமலையிலிருந்து வரவழைக்கப்பட்ட இந்த சிவலிங்கத்திற்கு மே மாதம் பிரதிஷ்டை செய்ய உள்ளதாக மடத்தின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். முழுவதும் ருத்ராட்சத்தால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கத்தை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன் கோவில் தேரோட்டம் நடந்தது. கடந்த ஒரு வாரமாக பங்குனி உத்தர திருவிழா நடந்து வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் பூரம் நட்சத்திரமான வியாழனன்று காலை நடந்தது. பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகுகள் குத்தி வந்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர். தேரோட்ட திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலை வியாழனன்று ஒரு சவரன் 304 ரூபாய் அதிகரித்து 20,152 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,519 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 40 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார்வெள்ளியின் விலை 37,425 ரூபாயாக இருந்தது. மெயின்ஹூன் ரஜினிகாந்த் என்று வைக்கப்பட்ட ஹிந்தி சினிமா படத்தின் தலைப்பை மாற்றுவதற்கு வர்ஷா நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. மும்பையைச் சேர்ந்த வர்ஷா என்கிற திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் மெயின்ஹூன் ரஜினிகாந்த் நான் தான் ரஜினிகாந்த் என்ற பெயரில் ஹிந்தி படத்தை தயாரித்துள்ளது. நடிகர் ரஜினியை மையப்படுத்தி இந்த படம் எடுக்கப்பட்டிருந்தது. இதனால் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படலாம் என்று அச்சம் தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த் அந்த படத்தை தடை செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து இந்த படத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து வர்ஷா நிறுவனம் மேல்முறையீடு செய்தது. அப்போது படத்தின் தலைப்பை மாற்றிவிடுவதாகவும் ரஜினியின் பெயர், தோற்றம், வசன உச்சரிப்பு போன்றவற்றை பயன்படுத்த மாட்டோம் என்றும் தயாரிப்பு நிறுவனம் உத்தரவாதம் அளித்தது. அத்துடன் ரஜினியின் குடும்பத்தினர் தொடர்பான காட்சிகளை நீக்கவும் வர்ஷா நிறுவனம் உறுதியளித்தது. இதை ரஜினிகாந்த் தரப்பும் ஏற்றுக்கொண்டதை அடுத்து வழக்கை முடித்து வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாலிவுட் நடிகை சன்னி லியோன் மெர்லின் மன்றோவாக நடித்துள்ளார். பாலிவுட் கவர்ச்சி நடிகையான சன்னி லியோன் கடந்த 1955ஆம் ஆண்டு வெளியான 7 Year Itch என்ற படத்தில் மெர்லின் மன்றோ நடித்தது போன்ற ஒரு காட்சியில் தற்போது நடித்துள்ளார். இப்படத்தில் மெர்லின் மன்றோ நியூயார்க் நகரத்தில் உள்ள ஒரு சுரங்கப்பாதையின் நடுவே தனது உடைகள் பறப்பது போன்ற ஒரு காட்சியில் நடித்திருப்பார். இது அப்போது பிரபலமாக பேசப்பட்டது. இதே போன்ற ஒரு காட்சியில் குச் குச் ஹை என்ற படத்தில் சன்னி லியோன் நடித்து உள்ளார். இப்படமும் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.